நீங்கள் காய்கறி வாங்கும்போது கருவேப்பிலை மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிட்டு அதை அப்படியே கவரில் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லாமல் எங்கள் வீட்டில் சமையல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்களா? இந்த கருவேப்பிலை தொக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நரன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தாங்க இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கல்லுப்பு சேர்த்து வதக்கி அரைச்ச கருவேப்பிலை பொடியும் சேர்த்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வீடே கமகமான்னு இருக்குங்க. 4 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அவுட்டிங் பிளான் இருந்துச்சுன்னா புளி சாதம், தக்காளி தொக்குக்கு பை பை சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.